போட்டு எடுப்போம். இது யாரை பார்த்து சொன்னா? நம்ம பார்த்து சொன்னா. இது நமக்கு அப்படியே பொருந்தும் பாரு. பாரதி பார்த்தா சொல்றான், நெட்டை நெடுமரங்கள், நெட்டை நெடுமரங்கள் என்று பெட்டை புலம்பல் புலம்புகிறோன். அந்த வார்த்தைகள் எல்லாம் பொல்லாத சொற்கள், சாதாரண இலக்கியங்கள் இல்லை. பெட்டை புலம்பல் புலம்புகிறோரா? அதர்மம் நடக்குது, அதர்மத்தை பார்த்து கண்டு வெளியால் நின்று கண்டு அதுக்கு ஒரு தாளம் போட்டு கண்டு நிற்கிறவரை பார்த்து தான் சொல்கிறான் பெட்டை புலம்பல் புலம்புகிறீர்களோ. என்னடா செய்யணும் நீங்கள்? அவனை தள்ளி விட்டுட்டு அந்த பெண்ணை கொண்டு போய் அரண்மனையிலே கொண்டை சேர்க்கிறதை விட்டு ரோட்டில் நின்று மரங்கள் போல நின்று பெட்டை புலம்பல் புலம்புகிறோம். என்ன செய்யணும்னு சொல்கிறான். அந்த பெண் தொடர்ந்து இழுத்துட்டு வரான், பார்த்துக்கண்டு கூச்சல் இட்டு கண்டுக்கிறீங்களே, நீங்கள் என்ன செய்ய வேணும்? நமக்கு தான் பாருங்க சொல்கிறான், நீ என்ன செய்ய வேணும்? ஒரு அதர்மம் நடக்கிறதா, அந்த அதர்மத்திலே அந்த இடத்திலே நீ நின்று தர்மத்தை போதிப்பது மட்டுமல்ல, செய்ய வேண்டியதை செய்ய வேண்டும். இது அது இல்லை. யாராவது ஒருத்தர் எழுப்பி ஏதாவது தர்மம் சொல்லிட்டானா இந்த ஆளுக்கு வரவே இல்லை, அவன் சொல்கிறவனையும் கெடுத்துருவோம். கொண்டு போய் அரண்மனையில் சேர்க்க விடாமல் பெட்ட புலம்பல் புலம்புகிறீர்களோ என்று பாரதி கத்துகிறான். இந்த கத்துற இடத்துல இன்றைக்கி நிறுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. இதனுடைய தொடர்ச்சி அடுத்த வாரம் நடைபெறும் என்று கூறி முருகப்பெருமானுடைய திருவருளோடு உங்கள் எல்லோருக்கும் வணக்கம் செலுத்தி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர் திருவள்ளியாளர் மகாபாரதம் தொடர்ந்து ஒவ்வொரு வெளியில் வரும் அந்த நிகழ்வு ஒரு வெளி நடைபெற்றுக் கொண்டிருந்தது. உண்மை இந்த மகாபாரதம் இப்போ போய்கொண்டிருக்கும். ஆனாலும் அதனுடைய சிவகினை காரணமாக இந்தியாவிலிருந்து எவ்வளவோ தீட்டை அளித்தது மிகவும் மீண்டெழுந்து வந்துதான் சொல்லலாம். இறைவன் அன்பாக அவருக்கு அந்த மீண்டெழுந்து வரக்கூடிய ஒரு தத்துவத்தை இறைவன் வழங்கினான். அதன் அடிப்படையில் அவர் இங்கே பிரசன்னமாகி இப்போதும் வருவதற்கு ஒரு உதவியாளர்களால் தேவையாக இருக்கின்றது. அந்த வகையில் தான் அவர்கள் இங்கே வந்து இந்த தொடர் சுற்றுலையை ஆற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் அவர்களுக்கு நாங்கள் நன்றியை கூறிக்கொண்டு, ஒன்று நாங்கள் கோரிக்கை விட்டவர்கள் விடயம் ஒன்று எதிர்பாராதமான அந்த வரை இளந்தொழில் அவையும் சென்றாவிற்கு தொண்டைமானார். அவர்கள் விளையாட்டு நிகழ்வுக்காக ஒரு இனியந்த கட்டமான இருக்கின்ற பிள்ளைகள் இந்த விளையாட்டுக்கு பரிசு பொருட்கள் வாங்குவதும் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று கேட்டு ரூபாய் 30,000 வழங்கியிருக்கின்றோம். அந்த இளந்தொழில் அமைச்சருக்கு வந்திருந்தால் தயவு செய்து கொண்டு வந்து அவர்களுடைய நிதியை பெற்றுக் கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். அந்த நேரத்தில் இதோ இந்த சொற்பொழிவாற்றிய சென்றோடியை கூட நாங்கள் ஜால் கல்வி உயர்ந்த
சொற்பொழிவோடு நினைத்து அதையும் நம்மோடு சேர்த்துக் கொண்டோம். அதே போன்று பலாரி ஆசிரியர் வெற்றி கலாசாலையில் மாணவனாக இருந்த லலீசன், அதாவது சிவமானியம் அப்போது அதிபராக இருந்தவர் நினைந்தே அவரிடம் நாங்கள் போனபொழுது அவர் எனக்கு அறிமுகப்படுத்தி விட்டவர். லலீசன் இவன் ஒரு நல்ல மாணவன், ஒருக்கா பேசுவான், இவனை ஒருக்கா பேச முருங்கோயா அந்த வாராந்திர சற்றை இருந்து அவரை ஒருக்கா வளர்த்து விடுங்க வந்து அவருடன் கோரிக்கப்பட்டிருந்தேன். அதன் அடிப்படையில் நாங்கள் லலீசனை ஒவ்வொரு மாதமும் தொடர் சொற்பொழிவாக போட்டு சொற்பொழிவுகளை போட்டு அவரை நாங்கள் வளர்த்தோம். அதற்கு பின் கட்டுரை எழுதுவதற்கு நாங்கள் ஞானத்துவர்களுக்கு கட்டுரை எழுதலாமா அப்படியே வரணும்னு சொல்லி கட்டுரை எழுதி இப்போது அவர் பலாரி ஆசிரியர் பயிற்சி கல்லூரியின் அதிபராக வழங்கியிருக்கிறார். கடந்த வாரம் அவருக்கு தமிழ்நாடு ஆளுநர் இலக்கியத்துக்கான விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றனர். ஆனால் இன்று அவர் நினைவாக நாங்கள் செய்திருக்கிறேன். எப்போதாவது அவர் நன்றிகவும் கோப்பையார் வைக்கிறார்கள். நன்றிகவும் அந்த வகையில் இன்று நாங்கள் ஒரு ஆய்வு செய்திருந்தேன். ஏதோ நேரம் நல்ல நேரம் நான் அவரை கௌரவிக்க வேண்டும், அதாவது ஆசிரியர் அவருக்கு ஒரு கௌரவம் வழங்க வேண்டும் என்ற கோரிக்கையோடு நான் அந்த எண்ணத்தோடு இருந்தோடே இருந்தேன். இன்று தெய்வீகமாக அவர் இங்கே சமூகம் அளித்திருக்கின்றார். அந்த வகை லலிதனுக்கு எதிர்பார்த்திருக்க மாட்டார். அப்படித்தானே ஒழுங்கு. ஆனால் நாங்கள் நமக்குரிய கடமை சன்னிதியான அவரை கௌரவிக்க சென்று விட்டிருக்கின்றார். அந்த வகையில் இந்தியா தமிழ்நாடு சென்னை ராஜ்பவன் ஆளுநர் மாளிகையில் தமிழ்நாடு ஆளுநர் மாண்புமிகு கவி அவர்களினால் தமிழ்நாடு இலக்கிய ஆளுநர் விருது வழங்கப்பட்டதை தமிழ்நாடு ஆட்சியாளர் தலைவர் கலை பண்பாட்டு சேவை நடைபெற்று வழங்கப்பட்ட நினைவு சின்னம். அந்த சின்னம் இப்போது கையெழுத்தப்படுகிறது. யாழ்ப்பாணத்திலே உள்ள பேச்சாளர்களிலே இன்று குறிப்பிட்டு சொல்லக்கூடிய அளவுக்கு சிறந்த கருத்துக்களை உள்ளடக்கிய பேச்சை நிகழ்த்துபவர் தம்பி லலீசன். அந்த கோணத்தை விட்டு இலக்கிய உலகத்திற்கு தொலைக்காட்சியிலே அவர் நடத்துகிற நிகழ்ச்சிகள் மூலமாக வருங்காலத்துக்கு கொஞ்சம் பேச்சாளர்கள் உருவாகி கொண்டிருக்கிறார்கள் என்பது காரணம் என்னவென்றால் இன்னைக்கு பேச்சாளர்கள் அறிவிக்கொண்டு போகிற இடத்திலே இடம் பேச்சாளர்களை உருவாக்க வேண்டிய ஒரு பெரிய பொறுப்பும் பெரியவர்களுக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பை தம்பி லலீசன் சிறப்பாக செய்திருக்கிறார். யாழ்ப்பாண தமிழ்ச்சங்கத்தினுடைய பொதுச் செயலாளரையும் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நிலைமைக்கு உரியவர். அவர் இன்னும் பல விருதுகளை பெற வேண்டும். அந்த விருதுகளை பெற்று பல்லாண்டு நலமுடன் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன். நன்றி. அதற்கும் லலீசனும் ஒரு காரணமாக இருந்தவர். எங்களை அங்கே மண்டலத்தில் அழைத்து சென்று அந்த சாதனைக்கான விருதை வழங்கியவர்.
எல்லாம் வல்ல சந்நிதி வேலவரை பணிந்து ஆச்சிரம சுவாமிகளுடைய குருவருடைய நினைவு வழங்கி அழகான மகாபாரத உரையை நல்கிய எங்கள் மூத்தவர் செல்வவழியில் ஐயா அவர்களே, ஆச்சிரம தொண்டர்களே, கூடியிருக்கிற மீளா அடியவர்களே, அனைவருக்கும் சிறியனுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு நன்றாக ஞாபகம் இருக்கிறது. 1998ஆம் ஆண்டு ஒரு மாணவனாக இந்த மேடையிலே என்னுடைய சொற்பொழிவு முதலாக ஆரம்பித்தது. இறை அருள், சன்னிதியானுடைய அருள், மோகன் சுவாமிகளுடைய குருவருள் மீண்டும் மீண்டும் இந்த களத்தை எனக்காக்கி அவர்கள் தந்தார்கள். அதன் மூலம் என்னுடைய சொற்கள் வளம் பெற்றன. பல்லாயிரக்கணக்கான அடியவர்கள் முன்னால் பேசக்கூடிய ஒரு திரு வாய்ப்பு அல்லது தவ வாய்ப்பு எனக்கு கிடைத்தது. இந்த மண் என்னை உயர்த்தி வைத்தது என்றுதான் சொல்வேன். பல களங்கள் எனக்கு வாய்த்தன. ஆரம்பத்திலே அடிக்கடி என்னை இங்கே அழைத்து புடம் போட்டார்கள். இன்றைக்கு எனக்கு பின் பல இளையவர்கள் புடம் போடப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதிலே நான் மூத்தவன் என்று நினைக்கிறேன். ஏனென்றால் ஆச்சிரமம் தொடங்கிய காலத்திலே சிவத்தமிழ் வித்தகர் சிவமகாலிங்கம் ஐயாவை நான் நினைத்து பார்க்கிறேன். அவர்தான் முதலாக எனக்கு ஒரு தலைப்பை சொல்லி, பயப்படாதே, போய் பேசு. எனக்கு கந்தரனுபூதி என்றாலே என்னன்னு தெரியாது. இன்றைக்கு முன்னுக்கு இருந்து பின்னாலே சொல்லுவேன், பின்னுக்கு இருந்து முன்னாலேயும் சொல்லுவேன். நான் அதை வீராப்பாக சொல்லவில்லை. முருகன் அந்த திருவருள். இறுதி பாடல் குருவாய் வருவாய் என்று தலைப்பை சொன்னார். அதனுடைய பேச்சு உள்ளடக்கத்தை சொன்னார். கிளிப்பிள்ளை மாதிரி வந்து பேசினார். சுவாமியினுடைய கடைக்கண் பார்வையின் மேல் விழுந்தது. இன்றைக்கு தமிழ்நாடு ஆளுநர் தமிழகத்திலும் இலங்கையிலும் இருக்கக்கூடிய மிக குறிப்பாக சொற்பொழிவாளர்களை தமிழ்நாடு அரசு சார்பிலே அழைத்து கௌரவித்தார்கள். கடந்த சனிக்கிழமை, முந்தைய சனிக்கு முதல் சனி இந்த நிகழ்வு இடம்பெற்றது. அரசு முறை பயணமாக இங்கிருந்து சென்று அரசு முறை விசாவிலே, அரசு முறை மாளிகையிலே, பத்திரிகையிலே நீங்கள் பார்த்திருப்பீர்கள், ஜனாதிபதி பிரதமர் தங்குகிற மாளிகையிலே தங்க வைத்து மிகப்பெரிய கௌரவத்தை தந்தார். அந்த கௌரவம் என்னை தொடக்கி வைத்த இந்த நிலையத்துக்கு தான் முருகனுடைய திருவருள். உண்மையிலேயே அது குருவருள் தான். சுவாமி அடிக்கடி சொல்லுவார், முருகன் சொல்லுறான் நான் செய்கிறேன், முருகன் சொல்லுறான் நான் செய்கிறேன். அப்படித்தான் இலங்கை முழுவதும் சுவாமியினுடைய பணிகள் விரிந்திருக்கின்றன. சுவாமிக்கு பின்னாலே தொண்டர்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரையிலே நான் ஆச்சரியத்திற்கு வருகிற சந்தர்ப்பங்கள் மிக மிக குறைவு. இப்பொழுதெல்லாம் எனக்கு இருக்கக்கூடிய அரச பணி காரணமாகவும் வேறு பல பணிகள் காரணமாகவும் எனக்கு வரக்கூடிய சந்தர்ப்பம் குறைவாக இருந்தாலும் முருகன் திருவருள் இந்த புது வருட விடுமுறை நாளிலே இன்று இங்கே வரக்கூடியதாக இருந்தது. இன்றைக்கு எங்களுடைய நாட்டிலே இருப்பதை போல, பிரபலம் பெற்றிருப்பதை போல சர்ப்ரைஸ் கிஃப்ட் என்று சொல்வார்களே, நான் சத்தியமாக எதிர்பார்க்கவில்லை. இப்படி எல்லாம் என்னை கௌரவிக்க போகிறார்கள் என்று. ஒரு தொண்டன் உண்மையிலேயே உய்வு பெறுகிறார், ஒரு தொண்டன் ஊக்கம் பெறுகிறார். இப்படியான கௌரவங்கள் அவனை அவன் பணியில் ஊக்குவிக்கின்றன. அந்த வகையில் அத்தனை உங்கள் ஊக்குவிப்புகளையும் முருகனுக்காக அர்ப்பணித்து, இந்த ஆச்சிரமத்தினுடைய பணிகளுக்காக அர்ப்பணித்து, இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி, சுவாமிகள் எப்பொழுதும் எல்லோரையும் ஊக்குவிக்கின்ற பெருந்தகை. அந்த வகையில் என்னை அடிக்கடி அவர் ஊக்குவிப்பார். அவருடைய கண்டிப்பு, அது எனக்கு சில வழிகளில் பயம். அந்த கண்டிப்பு எங்களை நல்லாற்றுப்படுத்துவதற்கான கண்டிப்பு தான். அந்த வகையில் தான்
இந்த கௌரவிப்பும் அமைந்திருக்கிறது என்று கருதி இந்த வாய்ப்பிற்கு நன்றி கூறி, இப்பொழுதும் நான் ஒரு கற்கிற மாணவன் தான், இந்த மண்ணிலே அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறேனே தவிர இன்னும் பயணிக்க வேண்டிய தூரம் ஏராளமாக இருக்கிறது. அந்த வகையில் தமிழ்நாட்டிலே இருக்கக்கூடிய விருதத்தை குழுவினர் அல்லது சொற்பொழிவாளர்களை அறியக்கூடிய அளவுக்கு இங்கே ஊடக அன்பர்கள் அதை தாவி சென்றார்கள். அதனால்தான் அவர்களும் உங்களை அணிந்தார்கள். நான் பல வெளிநாடுகளுக்கும் பயணம் செய்திருக்கிறேன். அது கூட ஒரு வாய்ப்பாக அமைந்திருக்கிறது. அந்த வகையில் எல்லாவற்றிற்கும் நன்றி கூறி விடைகின்றேன்.